ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஸோ இந்த 4 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஒரு இன்ப செய்தி தான். நம்ம தமிழ்நாடு அரசு ஸோ இதுக்காகவே இலவச பயிற்சி முகாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வருடம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பயிற்சி முகாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது லாஸ்ட் டேட்டு, ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் மினிமம் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்க போது, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் ஃபர்தராக அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நெட் மூலமாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க. அதோட டெமோ வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கடைசி வரையாக பாருங்கள். இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டிய துவங்கும் நாள் வந்து ஏப்ரல் 10லேருந்து லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறமா ஃபர்தராக ஸோ அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷனும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களால பயிற்சி கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரிசர்வேஷன்ஸ் படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி வந்து ஒரு 6 மாத கால பயிற்சி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்து பயிற்சி போனோம்னாலே ஒரு 6 மாதம் பயிற்சிக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். ஸோ இது எப்படி வந்து எந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டெமோ கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சென்னையில் தான் பயிற்சி முகாம் இருக்கும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் civilservicecoaching.com. இது முழுக்க தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சி முகாம், இலவச பயிற்சி முகாம் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஸோ ரயில்வே, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆன்லைன் ஃபார் தி சிஇசிசி ஃபார் கோச்சிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு தான் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் ரிசர்வேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிசர்வேஷன்ஸ் படி யார் செலக்ட் ஆகிறவங்களுக்கோ ஃபர்தராக உங்களுக்கே இன்டிமேஷன்ஸ் வரும், உங்களோட மெயிலுக்கோ இல்லை உங்களோட எஸ்எம்எஸுக்கோ. ஸோ இது வந்து பயிற்சி வந்து 6 மாத காலம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்னை அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆன்லைன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டா அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ரீடாக கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்டார் மார்க்கில் ரெட் கலர் மார்க் பண்ணிக்கோங்களா. ஸோ அதெல்லாம் கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேணும் அப்படின்னு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், கம்யூனிட்டி என்ன, இல்லை மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதோட இது பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலீஜியன், உங்களோட வேலிட் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்தராக உங்களோட டிகிரி அது கேட்கல இதில். ஸோ அது மட்டும் பார்ப்போம். தென் வந்து நீங்கள் வந்து எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஃபீல்டு கேனாட் பி மாடிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எஸ்எம்எஸ் வந்து வரும். அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு ஃப்யூச்சர் லாகின்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இமெயில், காண்டாக்ட் நம்பர், ஹெல்ப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து தாராளமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிசர்வேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் படி உங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஜெனரல், எஸ்சி, எஸ்டி, தென் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், முஸ்லிம்ஸ், டோட்டல். ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த ஜென்ரலுக்கு 31% இருக்குது, எஸ்டிக்கு வந்து 1%. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதன்படி தான் அழைப்பாங்க. ஸோ இது அப்ளை நான் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களோட டாக்குமெண்ட் எதுவும் அப்லோடு பண்ண வேண்டாம், உங்களோட ஃபோட்டோஸ், இமேஜ் எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெறும் 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இந்த ஸ்டார் இருக்கிறது வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். கம்யூனிட்டியில் ஸ்டார் இருக்குது. ஸோ அது கம்பல்சரி ஃபில் பண்ணணும். உங்கள் பேரண்ட்ஸ் நேம் இது பண்ணிக்கோங்க. உங்களோட இனிஷியல், உங்களோட நேம் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்குது, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. ஜெண்டர் மேல், ஃபீமேல், 3rd ஜெண்டர், ஸோ அது கொடுங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் இது 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, தென் வந்து மெட்ரிகுலேஷன்ஸ், தென் வந்து ஆங்கிலோ இண்டியன், அதர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுவும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஸோ உங்களுடைய அட்ரஸ்ஸு ஒவ்வொரு லைன் படி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் என்ன, பின்கோடு என்ன, டிக்ளரேஷன் வந்து நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி அதை டிக் பண்ணணும். ஸோ எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு தான் இது ஃபுல் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரூ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபுல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து இந்த செக்யூரிட்டி கீன்னு இருக்குல்ல, ஸோ இதை கரெக்டாக நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ மட்டும் கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ரிஜிஸ்டர் எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு
இது வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ்க்காக இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏப்ரல் 25 லாஸ்ட் டேட்டு. ஆஃப்டர் நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் கண்டிப்பாக வரும், மெயில் அடிக்கும். ஸோ இதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி ஏகப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாவோட ஸ்டடி மெட்டீரியலும் ஃப்ரீயாக பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரே இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு செய்தி. ஏன்னா அனைவருக்கும் வந்து உங்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்கப்போ உங்களுக்கு வந்து கையிலேருந்து எதுவும் அமௌண்ட்டு போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தமிழ்நாடு அரசே உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆனாலே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.